சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உளுந்தங்களி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் தேவையான பொருள்: பச்சரிசி, உளுந்து, வெல்லம், உப்பு, எண்ணெய், தண்ணி, அப்புறம் சுக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளோட அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கணும். அந்த பாத்திரம் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல பச்சரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போடணும். பச்சரிசி நல்லா வறுபடணும், அது வரைக்கும் வறுக்கணும். பச்சரிசி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற வச்சிடணும். அதே மாதிரி உளுந்தையும் நாம வறுக்கணும். பச்சரிசியில பாதி அளவு தான் உளுந்து போடணும். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, எந்த உளுந்து வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தையும் நல்லா வறுக்கணும். உளுந்து வறுப்பட்டதுக்கு அப்புறம் அதையும் ஒரு பாத்திரத்துல போட்டு ஆற வைக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அடிச்சிடணும். இதோ நம்மளோட உளுந்தங்களி பவுடர் ரெடி. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு சூடு பண்ணணும். தண்ணி சூடாகும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச உளுந்தங்களி பவுடரை எடுத்து ஒரு பாத்திரத்துல போடணும். போட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி கட்டாத மாதிரி நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணணும். கட்டி கட்டவே கூடாது. மிக்சர் பண்ணி இப்படி இருக்கணும். இப்போ தண்ணி சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் இல்லை, அதனால ஒரு சின்ன காட்டன் டூப் போட்டு வந்துடலாம். இங்க பாருங்க, தக்காளி. எங்க வீட்டு செடியிலேயே வளர்ந்த தக்காளி. இது மணத்தக்காளி. தண்ணி சூடாயிடுச்சு. அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த உளுந்துக்களி மாவு, அதை எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கிளறணும். தண்ணியில போடும்போதும் கட்டி கட்டவே கூடாது. நல்லா கிளறி விடுங்க. எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறுங்க. கட்டி கட்டாம பார்த்து கிளறணும். நம்ம உளுந்து மாவு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புக்கு அடுத்து கொஞ்சமா சுக்கு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் வேணும்ல, அதுக்காக வெல்லத்தை ஆட் பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சிவா எக்ஸ்பிரஷன், சின்சியர் சிகாமணி.
நம்ம களி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அங்கேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம களியை ஒரு வாட்டி நல்லா கிளறி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து இலையில வச்சிடணும். அதில் சின்னதாக ஓட்டை போட்டு கொஞ்சமாக வெல்லம், அப்புறம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சிவா இதை டேஸ்ட் பண்ண போறான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.